ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் பதவியேற்றதன் பின்னர் பல அதிரடியான மாற்றங்களை தொடர்ச்சியாக செய்து கொண்டு வர அமைச்சர்கள் பாவித்த வாகனங்களை கொண்டு வந்து ஒப்படைக்க சொல்லி இருக்கின்றார். 30 பேர் அடங்கிய ஒரு பெயர் பட்டியல் விமான நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது. அதைவிட நேற்று நள்ளிரவு நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டிருக்கிறது. பொது தேர்தலுக்கான திகதியும் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இப்படி தொடர்ச்சியாக பல அதிரடியான மாற்றங்களை உடனுக்குடன் செய்து கொண்டு வரார். நேற்றைய தினம் பிரதமர் நியமிக்கப்பட்டிருக்கின்றார். பிரதமராக 16வது பிரதமர், அதுவும் 3வது பெண் பிரதமராக நியமிக்கப்பட்டிருக்கின்றார். உலகிலேயே முதல் பிரதமராக நியமிக்கப்பட்ட பெண் இலங்கைக்குரியவர் என்பது மிகப்பெரிய ஒரு பெருமையான விடயமும். அதோட பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு முக்கியமான விடயமும், முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அரசியலில் இருந்து ஓய்வு பெறுவதாக ஒரு விடயத்தை அறிவித்திருக்கின்றார். அடுத்தது தான் எந்த ஒரு தேர்தலிலையும் போட்டியிட போவதில்லை என்றும், தேசிய பட்டியலூடாக நாடாளுமன்றத்திற்கு செல்ல போவதில்லை என்றும் சொல்லியிருக்கிறார். அதோடு எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் பொது தேர்தலில் போட்டியிட போகிறார். இப்படியாக பல அதிரடியான மாற்றங்கள் நாட்டில தொடர்ச்சியாக ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இந்த விடயங்கள் குறித்து முழுமையாக உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறேன். அத்தோடு இலங்கையில பிரதமராக வந்திருக்கின்ற பெண் பிரதமர் குறித்து முக்கியமாக பகிர்ந்து கொள்ள போகிறேன். மறக்காம என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி கொள்ளுங்க. இந்த நாடு பொருளாதார நெருக்கடியில சிக்கியிருந்த வேளையில நாட்டை பொறுப்பேற்று வழிநடத்திய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் இந்த பொது தேர்தலில் தோல்வி அடைந்ததை அடுத்து அவர் அரசியலில் இருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்திருக்கின்றார். இனி எந்த பொது தேர்தலிலையும் தான் போட்டியிடப் போவதில்லை என்றும், ஐக்கிய தேசிய கட்சியின் ஆலோசகராக செயற்பட போவதாகவும் ஒரு அறிவித்தலை விடுத்திருக்கிறார். அதோடு ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்டு 2ஆம் இடத்தை பெற்றுக்கொண்ட சஜித் பிரேமதாஸ் அவர்கள் பொது தேர்தலில் போட்டியிடுவதாக அறிவித்திருக்கின்றார். அதோடு தான் போட்டியிடப் போவதாகவும், ரணில் விக்ரமசிங்கவுடன் இணையப் போவதில்லை என்றும் அவர் ஒரு அறிவித்தலை விடுத்திருக்கின்றார். நேற்றைய தினம் பெண் பிரதமர் நியமிக்கப்பட்டிருக்கின்றார். ஹரணி அமரசூரிய அவர்கள் பிரதமராக பதவியேற்றிருக்கின்றார். இப்படி நாட்டில தொடர்ச்சியாக பல அதிரடியான மாற்றங்கள் இடம்பெற்றிருக்கின்றது. மக்களுக்கு இவை ஒரு விதத்தில் மகிழ்ச்சியை கொடுத்தாலும், தொடர்ச்சியாக நாடு எப்படியான பாதையில் செல்ல போகின்றதா, இல்லை இதுவரும் ஒரு சில காலத்திற்கானதா என்பதும் மக்கள் மத்தியில் ஒரு கேள்வியாக இடம் பிடித்திருக்கின்றது. ஜனாதிபதி இதனை செய்கிறாரா, இல்லை இதோட நிறுத்தி விடுகிறாரா என்பதனை காலம்தான் பதில் சொல்ல வேண்டும். தற்போது பிரதமராக பெண் பிரதமர் நியமிக்கப்பட்டிருப்பது மிகுந்த ஒரு மகிழ்ச்சியான விடயம். உலகிலேயே முதலாவதாக பெண் பிரதமர் நியமிக்கப்பட்டது இலங்கைக்குரிய விடயம் என்பதும் மிகவும் ஒரு மகிழ்ச்சியான விடயம். ஸ்ரீமாவோ பண்டார் நாயக்க உலகின் முதல் பெண் பிரதமராக இலங்கையில பிரதமராக பதவியேற்ற ஒரு பிரதமர் என்பதனையும் பெருமையாக நாங்கள் சொல்ல வேண்டிய விடயம். அதன் பிறகு ஸ்ரீமாவோ பண்டார் நாயக்கவின் மகள் சந்திரிகா பண்டார் நாயக்கா அவர்கள் பிரதமராக பதவியேற்று சிறிது காலம் பிரதமராக இருந்தார். பிறகு ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்டு ஜனாதிபதியானார். இப்படியாக இலங்கையில 2 பெண் பிரதமர்கள் பதவி வகித்திருக்கிறார்கள். தற்போது 3ஆவதாக பெண் பிரதமர் பதவியேற்றிருக்கின்றார். இவர் ஒரு சாதாரணமானவர் அல்ல, பல்வேறுபட்ட ஆளுமைகளை கொண்டிருக்கின்றார். வெளிநாட்டில சென்று தனது கல்வியை நிறைவு செய்திருக்கின்றார். பலதரப்பட்ட ஆளுமைகளை கொண்டிருக்கின்றார். இந்த பெண் பிரதமர் குறித்து கட்டாயம் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். எத்தகைய ஒரு ஆளுமை கொண்டவர், இந்த நாட்டில அவற்றை பங்களிப்பு எப்படி அமைய போகிறது என்பதனைத்தான் இப்போ நான் உங்களுக்கு விரிவாக சொல்ல போகிறேன். ஹரணி அமரசூரிய நாடாளுமன்றத்திற்கு தேசிய மக்கள் சக்தியின் தேசிய பட்டியல் உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டவர். இவர் 1970 மார்ச் மாதம் 6ஆம் திகதி பிறந்திருக்கின்றார். ஹரணி அமரசூரிய அவர்கள் ஒரு அரசியல்வாதியாக மாறுவதற்கு முன்னர் உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் சென்று தனது கல்வியை நிறைவு செய்திருக்கிறார். எடின்பார்க் பல்கலைக்கழகத்தில் சமூக மானிடவியலில் முனைவர் பட்டம் பெற்றிருக்கிறார். 2011ஆம் ஆண்டு பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கத்தில உறுப்பினராக இணைந்த பின்னர் இலவச கல்விக்கான போராட்டங்களில கலந்து கொண்ட சமூக ஆர்வலரும் ஆவார். அதோடு இவர் பல வருடங்களாக சிறுவர் பாதுகாப்பு மற்றும் உளவியல் வைத்தியராக பணியாற்றி இருக்கிறார். இலங்கை திறந்த பல்கலைக்கழகத்தில் சமூக விஞ்ஞான துறையில் சிரேஷ்ட விரிவுரையாளராகவும் இணைந்து கொண்டிருக்கிறார்.
2019ஆம் ஆண்டு தேசிய புத்திஜீவிகள் அமைப்பில் இணைந்த இவர் அதே வருடம் ஜனாதிபதி தேர்தலின் போது தேசிய மக்கள் சக்தியின் வேட்பாளர் அனுரகுமார திசாநாயவுக்காக பிரச்சாரம் செய்திருக்கிறார். 2020 ஆகஸ்ட் 12 அன்று இலங்கை நாடாளுமன்ற தேர்தலுக்கு பின்னர் முதன் முறையாக நாட்டின் 16வது நாடாளுமன்றத்தில தேசிய பட்டியல் வேட்பாளராக தேசிய மக்கள் சக்தியால் அவர் பரிந்துரைக்கப்பட்டார். தேசிய பட்டியல் வேட்பாளராக பரிந்துரைக்கப்பட்ட பின்னர் திறந்த பல்கலைக்கழகத்தில கல்விசார் சிரேஷ்ட விரிவுரையாளராக தனது பணியை தொடர முடியுமா என்ற சிக்கல் நிலைமையும் அவருக்கு ஏற்பட்டது. இதனையடுத்து திறந்த பல்கலைக்கழகத்தின் சிரேஷ்ட விரிவுரையாளர் பதவியிலிருந்து விலகி நாடாளுமன்ற உறுப்பினராக செயற்பட்டார் ஹரணி அமரசூரிய அவர்கள். தற்போது இலங்கையின் பெண் பிரதமராக பதவியேற்றிருக்கின்றார். இந்த நாட்டில அவரது பங்களிப்பு எத்தகையதாக இருக்க போகின்றது, நாட்டை முன்னெடுத்து செல்வதற்கு எவ்வாறான அவர் பங்களிப்பை ஜனாதிபதியோடு இணைந்து ஆற்றப் போகிறார் என்பதனை காலம்தான் பதில் சொல்ல வேண்டும். அதிரடியாக பல மாற்றங்கள் நாட்டில நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக இந்த மாற்றங்கள் முன்னெடுக்கப்பட வேண்டும். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் உடனடியாக பதவிக்கு வந்ததும் 30 பேர் அடங்கிய ஒரு பெயர் பட்டியலை விமான நிலையத்தில் ஒப்படைத்திருக்கின்றதாகவும் அவர்கள் நாட்டை விட்டு வெளியேற தடை என்றும் சொல்லப்பட்டிருக்கின்றது. தேர்தல் பிரச்சாரங்களில் ஈடுபடும் போது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் பல விடயங்களை சொல்லியிருந்தார். இந்த நாட்டில் மோசடி செய்த பல பேருக்கு சரியான தண்டனையை நான் வழங்குவேன் என்று சொல்லியிருந்தார். அது தற்போது நிறைவேறப் போகின்றது போல் இருக்கின்றது. ஆனால் உறுதியாக சொல்ல முடியாது. இவை அனைத்தும் நடந்தாலே அது சாத்தியமான விடயம். தற்போது இப்படியாக நிகழப்போகிறது என்ற ஒரு செய்தி வெளியாகி இருக்கின்றது. அதே போல அமைச்சர்களது பாவனைக்குட்படுத்திய வாகனங்கள் தற்போது காலி முகத்திடல ஒப்படைக்க சொல்லப்பட்டிருக்கின்றதாகவும் ஒரு சில அமைச்சர்கள் கொண்டு வந்த வாகனங்களை விட்டுவிட்டு வெளியேறியதாகவும் சொல்லப்படுகின்றது. இப்படியாக பல அதிர்ச்சிகரமான விடயங்கள் நாளுக்கு நாள் இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. இவ்வளவு நாளும் சொகுசாக இருந்து சொகுசு வாழ்க்கை வாழ்ந்த சில அமைச்சர்களுக்கு இது பேரிடியான செய்தியாக அமைந்திருக்கின்றது. இது மக்களுக்கு ஒரு விதத்தில் மகிழ்ச்சியை கொடுக்கின்றது. ஏனென்றால் மக்களின் வரி பணத்தை பெற்று மக்களை ஏமாற்றி சொகுசு வாழ்க்கை அனுபவித்தவர்கள் இனியாவது மக்களை போன்ற ஒரு சாதாரண நிலையிலிருந்து அவர்களும் கஷ்ட துன்பங்களை அறிய வேண்டும், உணர வேண்டும் என்பது மக்களுக்கு ஒரு விதத்தில் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. மக்கள் உண்பதற்கு உணவின்றி கஷ்டப்பட்ட வேளையிலும் சொகுசு வாழ்க்கை அனுபவித்தவர்கள் இனியாவது கொஞ்சம் திருந்தி மக்களுக்கு சரியான சேவையை ஆற்ற வேண்டும். ஆகையால இப்படி மோசடியான செயல்களில் ஈடுபட்டவர்களுக்கு நிச்சயமாக ஜனாதிபதி அவர்கள் சரியான ஒரு பாடத்தை கற்பிக்க வேண்டும். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் முன்னெடுக்கிற நடவடிக்கை நிறைவேறுமேயானால் மக்களுக்கு அது பெரிய ஒரு மகிழ்ச்சியையும் இந்த நாட்டிற்கு சரியான ஒரு விடிவு காலத்தையும் இனி ஆட்சிக்கு வரும் ஆட்சியாளர்கள் இப்படியான மோசடியில் ஈடுபடுவதற்கு இது பாரிய ஒரு எச்சரிக்கையாகவும் அமையும். அத்தோடு ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்ட சஜித் பிரேமதாச அவர்கள் பொது தேர்தலில் போட்டியிடப் போவதாகவும் அதற்கான பிரச்சாரத்தில் ஈடுபட போவதாகவும் ஒரு தகவல் ஒன்று வெளியாகி இருக்கின்றது. மற்றும் பார்த்தீங்கன்னா அவர் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்ட முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடன் இணையப் போவதில்லை என்றும் சொல்லப்படுகின்றது. தனித்து நின்றுதான் போட்டியிட போகிறாராம். இப்படி நாளுக்கு நாள் பல அதிர்ச்சிகரமான விடயங்கள் வெளியாகி கொண்டிருக்கின்றது. இவை அனைத்தும் நடந்தாலே போதுமானது. இந்த ஜனாதிபதியால மக்களுக்கு எத்தகைய நன்மைகள் கிடைக்கப் போகின்றது, நாட்டை எந்த அளவிற்கு முன்னேற்றகரமான பாதையில கொண்டு செல்ல போகிறார் என்பதனை அவருக்கான சிறிது கால அவகாசம் கொடுத்துத்தான் நாங்கள் காத்திருந்து பார்க்க வேண்டும். இருந்த போதிலும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் இந்த மாற்றங்களை அதிரடியாக செய்வார் என்றுதான் எதிர்பார்க்க தோணுகிறது. நிச்சயமாக செய்தால் அவை நாட்டு மக்களுக்கு சிறந்ததொரு விடிவு காலமாக அமையும் என்பதில் எந்தவிதமான ஒரு ஐயமும் இல்லை. அத்தகைய மாற்றத்தை அவர் செய்ய வேண்டும் என்பதுதான் அனைவரது வேண்டுகோளாகவும் இருக்கின்றது. இந்த நாட்டில என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட வேண்டும் என்று இன்னும் நீங்கள் விரும்புகிறீர்கள்? நாட்டில எத்தகைய மாற்றங்கள் நிகழ்ந்தால் நாடு இன்னும் முன்னேற்றகரமான பாதையில பயணிக்கும் என்பதனை நீங்கள் உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்க.